சாதனையை எவ்வாறு நிகழ்த்தினார் என்பதையும் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இதே போல சாதனையை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காக உங்கள் அனைவரையும் இந்த கோவில் வளாகத்திற்கு வருகை வருகை என வரவேற்கிறேன். ஊர் பொதுமக்கள், அம்மாபட்டி வடக்கு கடையாபுர பக்தர்கள், அம்மாபட்டியினுடைய பங்கு தந்தை பணியாளர்களையும் அம்மா நாட்டாண்மை மணியம் பொருளாளர் மற்றும் முன்னாள் நாட்டாண்மை பொருளாளர் மணியம் முக்கிய பொறுப்பாளர்கள், அதே போல வடக்கு கனகாபுரத்தில் இருக்கக்கூடிய முதன்மை நாயக்கர், முதன்மை செட்டியார், இந்த கோவிலுடைய நிர்வாகி, அதே போல இந்த ஊரை சார்ந்த இந்த செல்வி எம் ராஜேஸ்வரி சுவி அவர்களை வாழ்த்த வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள், இந்நாள் ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்கள், ஊர் பொதுமக்கள், பெரியோர்கள், இந்த செல்வி எம் ராஜேஸ்வரி சுவி அவர்களை பெற்றெடுத்த திரு ஆர் முருகதாஸ், டாக்டர் எஸ் நாகராணி அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன்.
ஒரு சாதாரண கிராமம், அதாவது நம்மளுடைய கிராமத்துக்கு என்று சில பாரம்பரியம் இருக்கிறது. நம்முடைய கிராமத்தில் இருந்து உயர்ந்த பதவியில் ஒருவர் இருந்திருக்கிறார். அந்த நடுத்தருவு, அந்த சமரப்பட்ட தெருவில் இருந்திருக்காங்க. சோ இந்த கிராமத்தில் இருந்து பிறந்து இந்திய அளவிலே இதுவரைக்கும் ஐஏஎஸ் கலெக்டர் தேர்விலே 2ஆம் இடம் பிடித்தது தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய சாதனையை செல்வி எம் ராஜேஸ்வரி அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார். அது முழுக்க முழுக்க இந்த அம்மாவட்டி கிராம மக்களினுடைய அந்த வேண்டுதலும், அந்த அதை என்ன சொல்றது, அந்த ஊரு பிள்ளை வந்து இவ்வளவு பெரிய சாதனை படைத்திருக்கிறதே என்பதை அந்த டிவியில பார்த்து அவை மகிழ்ந்த, அதுதான் அந்த குழந்தையை எந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறார். ஏற்கனவே இவர் குரூப் 1 தேர்வு அந்த பணியாற்றுகின்ற காலத்திலே நான் ஐஏஎஸ் தேர்விலே நான் வெற்றி பெற்று தமிழகத்திலே ஐஏஎஸ் பணியை நான் தொடர வேண்டும் என்ற அந்த ஒரு வேகம் எனக்கு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் இருகரம் கூப்பி கேட்டுக் கொள்வது அதுதான். ஒரு வேகம் வரணும், ஒரு உந்துதல் வரணும். படிப்பு ஒன்று மட்டும்தான், கல்வி ஒன்று மட்டும்தான் ஒருவரை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும், மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அவர் இறுதி மூச்சு வரைக்கும் இருக்கக்கூடியது கல்வி ஒன்று மட்டும்தான். ஆகவே பக்தர்கள் அம்மாபட்டியினுடைய பங்கு தந்தை பணியாளர் அவர்களையும் அம்மாபட்டி ஊரினுடைய நாட்டாண்மை மணியம் திரு ஆர் முருகதாஸ், டாக்டர் எஸ் நாகராணி அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். ஒரு சாதாரண கிராமம் என்று, அதாவது ஜெனரல் கேட்டகரி என்று சொல்லக்கூடிய ஓபிசியில பாப்பாவை தேர்வு செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய சாதனை. மற்றொருவர் அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கேட்டகரி. சரி, மிகப்பெரிய ஒரு சாதனை. அப்ப இந்த ஆண்டு தேர்வு நடைபெற்றே தமிழகத்திலிருந்து 2 பேர், அதிலே ஒருவர் இவர். அதுதான் மிகப்பெரிய, அந்த அளவுக்கு சாதனை படைத்திருக்கிறார். இவருடைய சாதனையை சொல்லிக்கொண்டே போகலாம். பிரதிநிதிகளே, பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அம்மாப்பட்டி தல திருச்சபை சார்பாக வணக்கமும் வாழ்த்துக்களும் அன்போடு கூறிக்கொள்ளுகின்றேன். அம்மாப்பட்டி மண் என்று அம்மாப்பட்டியில் பிறந்து அகில இந்திய அளவில் அம்மாப்பட்டி பெயரை நிலைநிறுத்துகின்ற வெளிக்கொணர்ந்த பெருமை ராஜேஸ்வரி சுபி அவர்களை சார்ந்திருக்கின்றது. அம்மாப்பட்டி மண் மகிழ்வதோடு இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றது. இந்த மண்ணில் பிறந்து நம்முடைய பள்ளியில் பயின்று கல்வியில் உயர்ந்து இன்று அகில இந்திய அளவிலே முதன்மையான பதவியை பெற்று அமர்ந்திருக்கிறார்கள். அம்மாப்பட்டி மக்கள் சார்பாக, இறைமக்கள் சமூகம், அனைத்து மக்கள் சார்பாக ராஜேஸ்வரி சுபி அவர்களை வாழ்த்துவதிலே நாம் பெருமிதம் அடைகின்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு உந்துதலாக இருக்க வேண்டும். நம்முடைய பள்ளியில் பயிலுகின்ற பிள்ளை ராஜேஸ்வரி சுகி அவர்களே, அம்மாப்பட்டி பங்கினுடைய பொறுப்பாளர்களே, பெரியவர்களே, அம்மாப்பட்டி வடக்கு மக்களுடைய பிரதிநிதிகளே, பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அம்மாப்பட்டி தல திருச்சபை சார்பாக வணக்கமும் வாழ்த்துக்களும் அன்போடு கூறிக்கொள்ளுகின்றேன். அம்மாப்பட்டி மண் என்று மகிழ்ந்து களி கூறுகின்றது.
அம்மாப்பட்டியில் பிறந்து அகில இந்திய அளவில் அம்மாப்பட்டி பெயரை நிலைநிறுத்துகின்ற வெளிக்கொணர்ந்த பெருமை ராஜேஸ்வரி சுவி அவர்களை சார்ந்திருக்கின்றது. அம்மாப்பட்டி மண் மகிழ்வதோடு இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றது. இந்த மண்ணில் பிறந்து நம்முடைய பள்ளியில் பயின்று கல்வியில் உயர்ந்து இன்று அகில இந்திய அளவிலே முதன்மையான பதவியை பெற்று அமர்ந்திருக்கிறார்கள். அம்மாப்பட்டி மக்கள் சார்பாக, இறைமக்கள் சமூகம் அனைத்து மக்கள் சார்பாக ராஜேஸ்வரி சுவி அவர்களை வாழ்த்துவதிலே நாம் பெருமிதம் அடைகின்றோம். அவர்களுடைய இந்த மிகப்பெரிய சாதனை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு உந்துதலாக இருக்க வேண்டும். நம்முடைய பள்ளியில் பயிலுகின்ற பிள்ளைகள் அனைவரும் இதை ஒரு உற்சாகமாக எடுத்துக்காட்டாக வைத்துக் கொண்டு நானும் ஒரு நாள் என் வாழ்க்கையில் சாதிப்பேன், சாதனைகள் புரிவேன் என்கின்ற ஒரு உந்துதலை நமது ஊர் மக்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக நமது ஊருக்கு இந்த விழாவை சிறப்பிக்க வந்த வட்டாட்சியர் செல்வி ராஜேஸ்வரி சுவி நமது ஊரினுடைய ஒவ்வொரு சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் சிறுவர்களுக்கும் ஒரு உதாரணமாக படிப்பின் ஒரு கல்வியின் உயர் தரமானது எப்படி இருக்கும் என்பதற்கு உதாரணம் நமது வட்டாட்சியர் செல்வி ராஜேஸ்வரி அவர்கள். இந்த தருணத்தில் அவர்களுக்கு நமது ஊர் சார்பாகவும் இங்கே கூடியிருக்கும் மக்கள் சார்பாகவும் இவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றிகளை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த 2 இடத்திலே ஜெனரல் கேட்டகரி என்று சொல்லக்கூடிய ஓபிசியில பாப்பாவை தேர்வு செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய சாதனை. மற்றொருவர் அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு இருக்கக்கூடிய அந்த இன்று சிறப்பு விருந்தினராக நமது ஊருக்கு இந்த விழாவை சிறப்பிக்க வந்த வட்டாட்சியர் செல்வி ராஜேஸ்வரி சுவி அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது அண்ணன் சொன்னது போல, நமது பங்கு தந்தை சொன்னது போல, நமது ஊரில் இருந்து எத்தனையோ பிள்ளைகள் படித்து நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு பெரிய உதாரணமாக நமது ஊரினுடைய ஒவ்வொரு சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் சிறுவர்களுக்கும் ஒரு உதாரணமாக படிப்பின் ஒரு கல்வியின் உயர் தரமானது எப்படி இருக்கும் என்பதற்கு உதாரணம் நம்ம ஊரினுடைய பங்கு தந்தை அவர்கள் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறார்கள். நம்ம ஊரினுடைய நாட்டாமை அவர்கள் ராஜேஸ்வரி சுவி ஐஏஎஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறார்கள். நம் ஊரினுடைய மணியக்காரர் செல்வி ராஜேஸ்வரி சுவி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறார்கள். ஆரோக்கியதாஸ் அவர்கள் பொன்னாடை அணிவித்துள்ளார். முன்னாள் நாட்டாமை திரு ஜோசப் அவர்கள் பாபாவிற்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறார்கள். நம்மளுடைய வார்டு உறுப்பினர் வார்டு கவுன்சிலர் திருமதி புஷ்பம் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறார்கள். முன்னாள் நாட்டாமை அண்ணன் அவர்கள் அண்ணன் மரியலோஸ் அவர்கள் ராஜேஸ்வரி சுவி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறார்கள். நம் அம்மாவுக்கு கனகாபுரத்தினுடைய முதன்மை நாயக்கர் திரு பழனிவேல் அவர்கள்
பாப்பா ராஜேஸ்வரி சிவி அவர்களுக்கு சந்தன மாலை அணிவித்து மகிழ்கிறார்கள். பாப்பாவை வாழ்த்திய பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றியின் நவிலாக அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறார்கள். எக்ஸாம்பிளா எடுத்துக்கணுங்கிற ஒரு இதோடு அவரை பொன்னாடை எடுத்துரு. நம்மளுடைய நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐயனார் அவர்களை வருக என வரவேற்கின்றோம். இந்த விழாவிற்கு முக்கிய நிகழ்வாக வந்திருக்கக்கூடிய திரு ஐயனார் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐயனார் அவர்கள் எம் ராஜேஸ்வரி சுவி IAS அவர்களுக்கு வாழ்த்தி பொன்னாடை அணிவிக்கிறார்கள். முன்னாள் நாட்டாண்மை அண்ணன் மரி நமது அம்மாபட்டி முன்னாள் நாட்டாண்மை திரு ஜார்ஜ் ஜோசப் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ஊருக்கு அற்புதமான குழந்தையை பெற்று பேரும் புகழும் வாங்கித்தர வலியுறுத்த அவர்களுடைய பெற்றோர்களாகிய அண்ணன் முருகதாஸ் அவர்களுக்கும் அம்மாள் நாகராணி அவர்களுக்கும் நமது ஊர் சார்பாகவும் பெரிதன சார்பாகவும் பொன்னாடை போட்டி அவர்களை கௌரவிக்கப்படுகிறது. ராஜேஸ்வரியினுடைய பெற்றோர் திரு ஆர் முருகதாஸ், அவருடைய தாயார் எஸ் நாகராணி அவர்கள் இருவரையும் கிராமத்தின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது. இந்த விழாவிற்கு திண்டுக்கல் ஸ்ரீ நலம் மருத்துவமனையினுடைய முதன்மை அம்மாபட்டியினுடைய வார்டு கவுன்சிலர் திருமதி புஷ்பம் அவர்களுக்கு ராஜேஸ்வரி சுவியினுடைய தாயார் பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறார்கள். முறிவு மருத்துவமனையினுடைய முதன்மை மருத்துவர் டாக்டர் கே சிவகுமார் அவர்கள் எம் ராஜேஸ்வரி சுவி IAS அவர்களை வாழ்த்தி பொன்னாடை அணிவிக்கிறார்கள். டாக்டர் சார் அவர்களை வாழ்க்கை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். ராஜேஸ்வரி அவங்க வந்து முன்னாடி இந்த படிக்க கொஞ்சம் தெரிஞ்சதுனால உரிமையா பேசுற மாதிரி இருக்கு. அவங்க வந்து இப்ப இந்தியாவிலேயே ஒரு முக்கியமான பொசிஷன், ஒரு பெரிய நிலைக்கு வர்றது மக்களுக்கு ஒரு பெரிய பெருமையான விஷயம். அவங்க இவ்வளவு தூரம் வந்து இந்த ஊர் மக்கள் அனைவரும் இப்படி ஒரு அவங்களுக்கும் ஒரு டைட்டான ஷெட்யூல், உங்களுக்கும் நிறைய வேலை இருக்கும், இருந்தாலும் இப்படி ஒரு பாராட்டுல வைக்கிறது வந்து இதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க வந்து இப்ப உயரிய இடத்துக்கு வர்றாங்க. அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏழை மக்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், நம்மளால முடிஞ்சதை வந்து அந்த அதிகாரி அந்த இடத்துல இருந்து நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த ரெக்வஸ்ட்டை அவங்க எங்க போனாலும் ஃபாலோ பண்ணுவாங்க.
கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவங்க பணத்தை சார்ந்தவங்க கிடையாது, பணம் அவங்க ஒரு பொருட்டும் கிடையாது. ஏழைகளுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் அவங்க பண்ணி தருவாங்க. அவங்க பேர் மேலும் மேலும் எப்படி ஃபர்ஸ்ட் வந்தாங்க அப்படிலாம் டிவியில வந்துச்சோ, இந்த மாதிரி இப்படி ஒரு கலெக்டர் எல்லாம் நல்லா பண்றாங்க அப்படின்றது கண்டிப்பா வரும். நம்ம எல்லாரும் பார்ப்போம் எதிர்பார்த்து. நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய டாக்டர் ஜே சிவகுமார் அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறார்கள். மருத்துவர் அவர்கள் திண்டுக்கல் மருத்துவமனையிலே எலும்புமுறிவு மருத்துவராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அம்மாபட்டியிலிருந்து யாரு போய் அம்மாபட்டியிலிருந்து வந்திருக்குன்னு சொன்னா போதும், அவர் உடனே பார்த்துருவார். ஏன்னா அந்த அளவுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய, அதான் அம்மாபட்டி மேல ஒரு தனி மரியாதை அவருக்கு. அம்மாபட்டி ஊர் அப்படின்னாவே அவ்வளவு தூரத்துக்கு சிறப்பாக மருத்துவம் பார்த்து கொடுக்கக்கூடியவர். கட்டாயமாக உங்களுடைய மருத்துவ எது தேவைனாலும் நீங்க ஜிஹெச்ல போய் சார அவர் இருக்கிற நேரங்களில் தாராளமா பார்த்து மருத்துவ பயணம் பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எம் ராஜேஸ்வரி சுவி அவர்களை பொன்னாடை அணிவித்து வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்கிறேன். அணிவிக்கிறார்கள். அண்ணன் மோகன்தாஸ் அண்ணன் அவருக்கு மக்கள் சார்பு பொன்னாடை பற்றி அவரை கௌரவிக்கப்படுகிறது. இன்றைய தினம் அம்மாவட்டி மண் மணக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, உற்சாகம் அடைகிறது. இச்செய்தியை முதலில் திண்டுக்கல்லில் இருந்து ஒரு நபர் எனக்கு ஃபார்வர்ட் செய்திருந்தார். அதை உறுதிப்படுத்தும் முகமாக அவர்களிடம் பேசும்போது பல்வேறு விவரங்களை குறிப்பிட்டிருந்தார்கள். கிராமத்திலே சொல்லுவோம், என்ன பெரிய கலெக்டர் அணியே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலெக்டர் அப்படிங்கிற பொறுப்பை நமது மகள் எட்டி பிடித்திருக்கின்றார்கள். உங்கள் மகளைப் போல உங்கள் மகனைப் போலதான் அவர்களும் ஆரம்ப கல்வியை வாடிப்பட்டி தாய் பள்ளியிலே படித்து மேல்நிலை கல்வியை மதுரை மாநகரிலே புகழ்பெற்ற SBO பள்ளியிலே பயின்று அதனைத் தொடர்ந்து எல்லோருடைய பிள்ளைகளும் இன்றைய தினம் பொறியாளர்களாக பல்வேறு படிப்புகளை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனைப் போல அவர்களும் சென்னையிலே பொறியியல் துறையிலே படிப்பை முடித்து அந்த துறையிலே பணி செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் அவர்களிடம் ஒரு தாக்கம் இருந்திருக்கின்றது. இந்த ஆட்சி பணியை நாம் கைப்பற்ற வேண்டும், அதற்கு நாம் தயாரிக்க வேண்டும் என்று எண்ணி விடாது அதனுடைய முயற்சியை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பணியை முடித்த பின்பு அவர்கள் குரூப் 1 தேர்விலே கடுமையான முயற்சி செய்து அந்த தேர்விலே தேர்ச்சி பெற்று டெப்டி கலெக்டராக தற்போது திண்டுக்கல் மாவட்டத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த உயர்வுக்கு சகோதரர் குறிப்பிட்டதைப் போல கல்வி ஒன்றுதான். இந்த கல்வியை பெற்றுவிட்டால் எந்த நிலையையும் நாம் அடைய முடியும், ஏனைய செல்வங்கள் எல்லாம் அழிந்து போகும் என்பதை அவர் தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அன்புடையவர் நமது ஊரை பற்றி எனக்கு பார்க்கும்போது அதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வருது. அப்பா, பெரியப்பா, மாமா, தாத்தா, அப்பா. ரொம்ப ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றேன். ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பர்சனா நான் ஃபீல் பண்றேன் இந்த மொமெண்ட்ல. பிகாஸ் எனக்கு மதுரை கலெக்டர் அவரோட கலெக்டரேட்ல போய் ஃபெலிசிட்டேஷன் இதே மாதிரி வைக்கும்போது சொன்னது என்னன்னா, நீங்க இப்போ ஆல் இந்தியா ரேங்க் வாங்கிட்டீங்க, உங்களை ஆல் இந்தியா லெவல்ல எல்லாருமே கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அந்த
சோ அந்த விதத்துல வந்துட்டு நான் ஒருத்தர் இந்த விஷயத்த பண்ணதுக்காக ஒரு ஊரே சேர்ந்து இந்த மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்றது அப்படின்றதே ரொம்ப பெரிய விஷயம். உங்க எல்லாரோட ஆசீர்வாதம், உங்க எல்லாரோட வாழ்த்துக்கள் எனக்கு இத்தனை நாள் இருந்திருக்கு அண்ட் இப்பயும் இருக்கு. நம்மளோட குடும்பத்துல ஒரு பொண்ணா எடுத்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் நீங்க பண்றது வந்துட்டு எனக்கு ரொம்ப, குடும்பத்துல எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எங்க அப்பா எங்க படிப்பை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாரு. எங்க அப்பா எங்களுக்காக வந்து ஹாஸ்டல்ல வந்து எங்களை சேர்த்துட்டு போவாரு. இங்க இந்த மாதிரி வந்து அது சொல்லும் போதே அந்த ஒரு இமோஷனலா அந்த ஒரு இது தெரியும். அவங்களுக்குள்ள வலி எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி அந்த கல்வின்றத வந்து எங்க தாத்தா டைம்ல இருந்தே அவங்க உள்ள வந்து இன்வைட் பண்ணி வளர்ந்ததுனாலதான் எங்க அப்பா எங்க அம்மாவும் எங்களுக்கு அது கொடுத்துருக்காங்க. இப்ப எங்களால வந்து அதை சக்சீட் பண்ண முடியும். சோ இதுக்கு வந்து இந்த நேரத்துல வந்து நான் எங்க தாத்தாவுக்கு தான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பா அவங்க ஆசீர்வாதம் இல்லாம இது எதுவுமே இங்க நடந்திருக்காதுன்னு நான் ரொம்ப மனசார நம்புறேன். அடுத்து வந்து என்னோட பெரியப்பா சித்தப்பா என்னோட சொந்தங்கள் இங்க இருக்கிற எல்லாருமே சின்னதுல இருந்தே உன்னால முடியும் அப்படின்ற மோட்டிவேஷன் தான் எனக்கு எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பாங்க. ராஜி பாப்பாவா நல்லா படிப்போம், நல்லா பண்ணும், அந்த ஒரு தட்டி நம்ம வந்து நம்ம ஓடுறப்போ நாங்க தட்டி கொடுத்து வாடா பாத்துக்கலாம், கண்டிப்பா நீ வருவ, கண்டிப்பா நீ வருவ. ஏன்னா நான் வந்து காலேஜ் முடிச்ச உடனே ஒன்னும் டெப்டி கலெக்டர் ஆயிடலாம், ஐஏஎஸ் ஆயிடலாம். சோ இத்தனை வருஷங்களோட இதுலயுமே அவங்களோட பங்குன்றது ரொம்ப பெருசு. என்னோட பெரியப்பாவெல்லாம் வந்து என்னோட இன்டர்வியூ அப்ப அவர் போய் கோயில்ல காலையில இருந்து நைட் வரைக்கும் உட்காந்துருப்பாரு. அந்த கோயில் பூசாரி சொல்லுவாரு, உங்க பெரியப்பா தான் காலையில நைட் வரைக்கும் இருப்பாரு. அந்த மாதிரி ராமப்பாவா இருக்கட்டும், மோனப்பா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு அவங்களோட பிளஸிங்ஸ், அவங்களோட இந்த வேர்ட்ஸ் அண்ட் பிரேயர்ஸ் வந்துட்டு எப்பயுமே நம்ம வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராகவே இருந்துட்டே இருந்திருக்கு. இதுக்கு நன்றி சொல்ல முடியாது, இது வந்து அதையும் தாண்டின ஒரு விஷயம். ஸோ அடுத்து வந்து என்னோட அம்மா அப்பா, அவங்க இல்லைன்னா எதுவுமே இல்லை. இது வந்து நான் எல்லா இடத்துலயும் சொல்லிடுவேன், அதுதான் உண்மையும் கூட. எங்க அப்பா வந்து எப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்டே சூஸ் பண்ண வேணாம்னு நினைச்சேன். காலேஜ் படிக்க போறப்ப எனக்கு சிவில் சர்வீசஸ் வேண்டாம், அந்த ஆட்சி பணிலாம் வேண்டாம், நான் வந்து அம்மா மாதிரி படிச்சு ஒரு ப்ரொஃபஸரா அந்த மாதிரி போயிடுவேன் அப்படின்னு. ஆனா எங்க அப்பா ஒரு டைரி வச்சிருப்பாரு. 2015 இருந்து நான் ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஐஏஎஸ் எல்லாம் ஆகிற அந்த நியூஸ் வரும்ல, அதெல்லாம் கிளிப்பிங்கா எடுத்து போட்டோ எடுத்து அதெல்லாம் சேகரிச்சு வச்சிருப்பாரு. அந்த மனுஷனோட நம்பிக்கை 10 வருஷம் கழிச்சு நான் ஐஏஎஸ் ஆகுறேன். சோ ஒரு தந்தையோட அந்த ஒரு நம்பிக்கை, அந்த அந்த எண்ணங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த குழந்தைய வந்து ஊக்குவிக்குது அப்படின்றது வந்து என்னோட அப்பா ஒரு பெரிய எக்ஸாம்பிள். என்னோட அம்மா வந்து சொல்லவே வேண்டாம், அவங்கதான் எனக்கு லிவிங் மோட்டிவேஷனே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் படிச்சு எங்களையும் படிக்க வச்சு, எங்களுக்கு எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும், ஒரு பொம்பளை பிள்ளை நானு, என்னை படிக்க வச்சோம், ஒரு டிகிரி பிடிச்சோம், கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அதெல்லாம் அவங்களுக்கு எப்பயுமே இருந்தது இல்ல. என் பிள்ளை இந்த சொசைட்டில நல்ல, அதுவும் நல்லா இருக்கணும், மத்தவங்களுக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் வந்துட்டு எங்க அம்மா என்னையும் ட்ரெயின் பண்ணி வளர்த்தாங்க. சோ என்னோட பேரண்ட்ஸோட ஆசீர்வாதம், அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதுக்கு வந்து நான் இந்த இடத்துல கண்டிப்பா அதுக்கும் நன்றி கிடையாது. அது வந்து அதையும் தாண்டுற உணர்வு தான். இப்ப எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, நம்மளை நம்பி நம்மளுக்காக இவ்வளவு தூரம் பிரேயர்ஸ் பண்ணி, இவ்வளவு தூரம் ஆசீர்வாதம் பண்ணி நம்மளை வளர்த்தவங்கள நம்ம ஒரு பெருமையில வச்சுட்டோம் அப்படின்ற. நான் ஆல் இந்தியா ரேங்க் 2 வாங்கிட்டேன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை, இன்னுமே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. பட் இவங்க எல்லாரும் சொல்லும் போது சந்தோஷம். அன்னைக்கு அப்பா சொல்றாரு, டேய் நான் அண்ணா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க போனப்ப உங்களுக்கு பிள்ளை என்ன கலெக்டர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, நான் கார்ல வந்து அழுதேன் அப்படின்னு. அப்புறம் கல்யாணத்துல ஒரு தாத்தா சொல்றாரு, அவரு நான் ஒரு 2-3 தடவை தான் பார்த்திருப்பேன், நம்ம சொந்தக்காரங்க தான். அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நீ ஐஏஎஸ் ஆனோடனே எனக்கு ஒரு 10 வருஷம் ஆயுசு அதிகமாயிடுச்சா அப்படின்னு. இதெல்லாம் தான் வந்துட்டு நான் உண்மையிலேயே பண்ண ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுது, நான் ஐஏஎஸ் ஆயிட்டேன்றதை தாண்டி. சோ இந்த மாதிரியான தருணங்கள் வந்து எல்லாருக்கும் அமையுமா எனக்கு தெரியல, எனக்கு அமைஞ்சிருக்கு. குலதெய்வம் சீலக்காரி பெருமாள், நூறு தெய்வங்கள் காளியம்மன், முத்தாளன், ககதேவனோட அருளாலதான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இந்த இடத்துல நான் என்னோட அம்மாவோட அப்பா அவங்களையும் வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். சுருளிவை செட்டியார், அவங்க வந்து சீபாலக்கோட்டை பிள்ளைங்க என்ன மாதிரி இதே மாதிரி வந்து நிறைய பாராட்டு விழாக்கள் இதே இடத்துல நடக்கணும், இதே மாதிரி திருவிழாக்கள்ல நடக்கணும், நிறைய பெண் பிள்ளைகள் மேல வரணும், அவங்களுக்கும் நான் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிட்டு எல்லாருமே நம்ம ஊருக்கு பெருமை சேர்த்து தரணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை. சோ வாய்ப்பளித்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றிகள். படிக்க வச்சோம், ஒரு டிகிரி முடிச்சோம், கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அதெல்லாம் அவங்களுக்கு எப்பயுமே இருந்தது இல்ல. என் பிள்ளை இந்த சொசைட்டில நல்ல, அதுவும் நல்லா இருக்கணும், மத்தவங்களுக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் வந்துட்டு எங்க அம்மா என்னையும் ட்ரெயின் பண்ணி வளர்த்தாங்க. சோ என்னோட பேரண்ட்ஸோட ஆசீர்வாதம், அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா எதுவுமே இல்லை.
அதுக்கு வந்து நான் இந்த இடத்துல கண்டிப்பா அதுக்கும் நன்றி கிடையாது. அது வந்து அதையும் தாண்டுற உணர்வு தான் அது. இப்ப எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, நம்மளை நம்பி நம்மளுக்காக இவ்வளவு தூரம் பிரேயர்ஸ் பண்ணி இவ்வளவு தூரம் ஆசீர்வாதம் பண்ணி நம்மள வளர்த்தவங்கள நம்ம ஒரு பெருமை அடையில வச்சுட்டோம் அப்படின்ற. நான் ஆல் இந்தியா ரேங்க் 2 வாங்கிட்டேன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை, இன்னுமே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. பட் இவங்க எல்லாரும் சொல்லும் போது சந்தோஷம். அன்னைக்கு அப்பா சொல்றாரு, நான் அண்ணா கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்க போனப்ப அவங்க பிள்ளை என்ன கலெக்டர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, நான் கார்ல வந்து அழுவேன் அப்படின்னு. அப்புறம் கல்யாணத்துல ஒரு தாத்தா சொல்றாரு, அவரு நான் ஒரு 2-3 தடவை தான் பாத்துருப்பேன், நம்ம சொந்தக்காரங்க தான். அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நீ ஐஏஎஸ் ஆனோடனே எனக்கு ஒரு 10 வருஷம் ஆயுசு அதிகமாயிடுச்சுடா அப்படின்னு. இதெல்லாம் தான் வந்துட்டு நான் உண்மையிலேயே பண்ண ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுது, நான் ஐஏஎஸ் ஆயிட்டேன்றதை தாண்டி. சோ இந்த மாதிரியான தருணங்கள் வந்து எல்லாருக்கும் அமையுமா எனக்கு தெரியல, எனக்கு அமைஞ்சிருக்கு. குலதெய்வம் சீலக்காரி பெருமாள், ஊர் தெய்வங்கள் காளியம்மன், முத்தாரம்மன், பகவதியம்மனோட அருளாலதான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இந்த இடத்துல நான் என்னோட அம்மாவோட அப்பா அவங்களையும் வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். சுருளிவேல் செட்டியார், அவங்க வந்து சீபாலக்கோட்டை தெய்வ திரு வீரம்மாள், அவங்க வந்து எங்க அப்பா. சோ அவங்களும் அப்படிதான். தாத்தா வந்து அந்த காலத்திலேயே இப்ப இன்ஸ்பெக்டர் ஆகி ரிட்டையர் ஆயிருக்காங்க. 8 கிலோமீட்டர் சைக்கிள்ல போய் படிச்சாங்களாம். நான் அவங்கள்ட்ட சொல்றது எல்லாமே எதுக்குன்னா, நம்ம ஊர்ல இருந்து என்னோட நின்ற கூடாது, எனக்கு முன்னாடி யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல, அது ஏன்னு தெரியல. அது ஆக்சுவலா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வருத்தமான விஷயம் தான். இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இப்பதான் வந்துட்டு நம்ம வகையறாலேயே இல்லைன்னா நம்ம கேஸ்ட்லயே இல்லைன்னா நம்ம குளத்திலேயே வந்து நீதான் ஐஏஎஸ் ஆபீசர் இந்த மாதிரி வர அப்படின்னு சொல்றது வந்துட்டு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் வருத்தம் தான், ஏன் இவ்வளவு வருஷம் ஆகுது அப்படின்னு. சோ அந்த கல்வின்றதோட இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு இனிமே நம்ம பிள்ளைங்க என்ன மாதிரி இதே மாதிரி வந்து நிறைய பாராட்டு விழாக்கள் இதே இடத்துல நடக்கணும், இதே மாதிரி திருவிழாக்கள்ல நடக்கணும், நிறைய பெண் பிள்ளைகள் மேல வரணும், அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிட்டு எல்லாருமே நம்ம ஊருக்கு பெருமை சேர்த்து தரணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை. சோ வாய்ப்பளித்த எல்லாருக்குமே ரொம்ப